Hey guys, welcome to my YouTube channel. நான் சச்சின். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோல நம்ம பார்டர் கவாஸ்கர் டிராஃபி பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச் ப்ரீ அனலைசிஸ் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். இந்தியா vs ஆஸ்திரேலியா டெஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா இந்தியா டைமிங் படி 5 o'clock ஆரம்பிக்கிறாங்க. 5 to 7 வந்து ஒரு செஷன் போகும் அண்ட் 7:40 ஆரம்பிச்சு 9:40 வரைக்கும் இன்னொரு செஷன் போகும். 10 o'clock ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 12:30 1 o'clock வரைக்கும் லாஸ்ட் செஷன் போகும். இந்த செஷன் இந்த இந்தியா விசஸ் ஆஸ்திரேலியா மேட்ச் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா மேட்சும் ஜிம்பாப்வே மேட்சும் டாஸ் போடுவாங்க. இந்த டேவே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச் பார்க்குறக்கு இடையில பார்த்தீங்கன்னா பிக் பேஷும் பார்க்கலாம். நாளைக்கு வந்து ஷெட்யூல் பேக்கடாக இருக்குது, சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நிறைய கிரிக்கெட் வந்து ஒரே டைமில் நடக்கிறது ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தான் நடக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் வந்து நம்பர் 3 புஷ் பண்ணிவிட்டு ரோஹித் சர்மா ஓப்பன் பண்ணுற மாதிரியும் ஒரு ஸ்பின்னரை ஆட் பண்ணுற மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு முட்டாள்தனமான விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா கேஎல் ராகுலுக்கு இன்னும் 4-5 வருஷம் கெரியர் இருக்குது, ஆனால் ரோஹித் சர்மாவுக்கு அப்படி கிடையாது. அதே சமயம் கில் பார்த்தீங்கன்னா ஒரு யங்ஸ்டராக பார்த்தீங்கன்னா விராட் கோலி ரெக்கார்டை முறியடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி அவர்கிட்ட இருக்குது. ஆனால் டெஸ்ட்டில் நல்லா ஆடல. நான் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க, எனக்கும் கில் பெருசாக பிடிக்காது. ஆனால் அவர் ஒன் டேல சூப்பராக ஆடிக்கிட்டு இருக்காரு. டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்பர் 3 அவர் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் ஸ்டேட்ஸ் வந்து இம்ப்ரூவ் தான் ஆயிருக்குமே தவிர டிக்ரீஸ் ஆகிருக்காது. ஓப்பனிங் இறங்குறதுக்கும் நம்பர் 3 இறங்குனதுக்கும் நீங்களே கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதே சமயம் நிதிஷ்குமார் ரெட்டி பார்த்தீங்கன்னா பவுலிங்கில் என்னதான் ஒரு த்ரெட்டனிங்காக இல்லை அப்படின்னாலும் பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா எல்லா இன்னிங்ஸுமே 40 ரன் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு தான் இருக்காரு. இந்த நிலமையில பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டியை தூக்கிட்டு ரோஹித் ஓப்பன் பண்ணுறது ஒரு ஸ்பின்னர் ஆட் பண்ணுறதுங்கிறது ஒரு தப்பான விஷயம் தான் நான் சொல்லுவேன். சப்போஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பின்னர் வேணும் அப்படின்னா நிதிஷ்குமார் ரெட்டியை தூக்குங்க, தப்பு கிடையாது. அந்த டவுனில் வேணால் ஒரு ஸ்பின்னரை போடுங்க. பேட்டிங் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் மாற்றக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். ஏன்னா கேஎல் ராகுல் வந்து அவ்வளோ பால்ஸ் லெஃப்ட் பண்ணி அவ்வளோ சூப்பராக ஆடிக்கிட்டு இருக்காரு. அவர் ரிதம் அப்படியே சேஞ்ச் ஆகிரும். இந்த டாபிக் பற்றி முதல்ல டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். அவர் வந்து ரோஹித் சர்மா வந்து கீழே முதல்லையே போயிருக்கணும். கேஎல் ராகுல் வந்து 1 டவுனில் பெர்மனெண்ட்டாக செட் பண்ணியிருக்கணும். கில் ஜெய்ஸ்வாலும் ஓப்பனிங் இறங்கணும்னு நான் முதல்லையே சொல்லியிருக்கேன். இதை பற்றி முதல்லையே டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஜெய்ஸ்வாலும் கில்லும் ஓப்பன் பண்ணணும், கேஎல் ராகுல் வந்து நம்பர் 3 ஆடணும், ரோஹித் சர்மா மிடில் ஆர்டருக்கு போகணும்னு இதை பற்றி நான் முதல்ல டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஆனால் அவர் இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒர்க் அவுட் ஆகுதுமான்னு எனக்கு தெரில. கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நான் நினைக்கிறேன். பிச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 நாளுமே ரெயின் எதுவும் கிடையாது. அண்டு 2011 பார்த்தீங்கன்னா பாக்ஸிங் டே டெஸ்ட் வந்து இந்தியா வந்து தோற்றதே கிடையாது. 2011 தோற்றுருப்பாங்க லாஸ்ட்டாக. அண்டு 2014 பார்த்தீங்கன்னா ட்ரா பண்ணியிருப்பாங்க. லாஸ்ட் 2 சீரீஸாக பார்த்தீங்கன்னா இந்தியா தான் வின் பண்ணியிருப்பாங்க. அதே சமயம் நீங்கள் அப்படியே ஆஸ்திரேலியா கிட்ட எடுத்துக்கிட்டிங்கன்னா லாஸ்ட்டாக 2011 இந்தியா கூட பீட் பண்ணியிருப்பாங்கல்ல, அப்போ இருந்து இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா எல்லா மேட்சுமே வின் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. நான் மேலே சொன்ன மாதிரி இந்தியா கூட 2 மேட்சும் ஒரு மேட்ச் ட்ரா பண்ணியிருப்பாங்க அண்ட் இங்கிலாந்து ஒரு டைம் ட்ரா பண்ணியிருப்பாங்க. இந்த 4 மேட்ச் மட்டும்தான் இவங்க ட்ரா இல்லாத தோற்றுருப்பாங்க. மீது எல்லா மேட்சுமே பார்த்தீங்கன்னா மெல்போர்னில் வின் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க ஆஸ்திரேலியா. அண்ட் ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் கோன்ஸ்டாஸ் உள்ள வந்திருக்காரு. அவரை போன இந்த சீரீஸோட ஸ்டார்டிங்லேயே அவரை எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். உஸ்மான் கவாஜா பார்த்தீங்கன்னா ஒழுங்காக ஆடுறதில்ல, அவரை மேபி ட்ராப் பண்ணியிருக்கலாம். நேத்தன் மெக்ஸ்வீனி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தான் ஆடினார். பும்ரா மாதிரியான ஒரு பவுலர் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அவரை பேக்கப் பண்ணியிருக்கலாம், ஆனால் அதை விட்டுட்டு இவர் கோன்ஸ்டாஸுக்கு போயிருக்காங்க. இந்த சீரீஸ்க்கு முன்னாலேயே பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் மேட்ச் வரும்போதே கோன்ஸ்டாஸை பற்றி ரொம்ப பேசிக்கிட்டு இருந்தாங்க பரவலாக. ஆனால் அவர் தான் உள்ளே இருப்பாருன்னு நான் நினச்சேன். ஆனால் அவங்க நேதன் மெக்ஸ்வீனிக்கு போயிட்டாங்க. அண்ட் ஹேசல்வுட்டுக்கு பதிலாக ஸ்காட் போலன் வந்திருக்காரு. ஸ்காட் போலன் வந்து 2021 இங்கிலாந்து கூட 6/7 விக்கெட் எடுத்திருப்பார். அந்த மாதிரியான ஒரு விக்கெட்டுகள்லாம் இந்த டைமில் நடக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி நடந்ததுன்னா சோழியே முடிஞ்சுது இந்தியாவுக்கு. லாஸ்ட்டாக இந்த கிரவுண்டில் நடந்த 3 மேட்ச் பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா இன்னிங்ஸ் விக்ட்ரி ஆகிருக்காங்க. அண்டு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் கூட 79 ரன்ஸ் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி காலையிலேயே பார்த்தீங்கன்னா ஹெட்டு வந்து ஃபிட்டாக இருக்காருன்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இதை கேட்ட உடனே எனக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா இப்போ இந்த பார்டர் கவாஸ்கர் டிராஃபியை ஒரே ஒரு ஆள்னால நிர்ணயிக்கிற மாதிரி இருக்குது.
ஹெட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் அவுட் ஆகினாருன்னா கண்டிப்பாக இந்த மேட்ச் இந்தியா ஈஸியாக வின் பண்ணுவாங்க. அப்படி ஹெட்டு நின்றுட்டாருன்னா பார்த்தீங்கன்னா சோலி முடிச்சு விட்ருவார் இந்தியாவை. நான் போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன், லெபஸ்டன்ஜு பார்த்தீங்கன்னா இந்த இந்த 2-3 வருஷமாக பார்த்தீங்கன்னா நல்லா ஃபார்மில் கிடையாது. ஸ்டீவன் ஸ்மித்தும் பார்த்தீங்கன்னா பெரிய ஃபார்மில் கிடையாது. உஸ்மான் கவாஜா 2024 சுத்தமாக ஃபார்ம் இல்லை. அண்ட் டேவிட் வார்னர் ரிட்டையர்டாயிட்டங்காட்டி ஓப்பனிங் ஸ்லாட் வந்து வேக்கண்டாக தான் இருக்குது. அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா ஹெட்டு மட்டும்தான் சூப்பராக ஆடிக்கிட்டு இருக்காரு. மிச்சல் மார்ஸ் அவர் எதுக்கு இருக்காருன்னே டீமில் தெரில. அண்ட் அலெக்ஸ் கேரி அவர் ஒரு 30 to 40 ரன்ஸ் தான் எல்லா மேட்சுமே அடிச்சிருப்பாரு. ஸோ அவர் கான்ட்ரிபியூஷன் அப்படியே வந்துக்கிட்டு தான் இருக்கும். பவுலிங் சூப்பராக இருப்பாங்க இவங்க, ஏன்னா 4 பேருமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்காங்க. அதனால தான் இவங்க ஆஸ்திரேலியா இனியுமே டாமினேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏறக்குறைய இந்தியாவும் இவங்களும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் ரொம்ப டஃப்பாக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் ஆஸ்திரேலியா வந்து இந்த மேட்ச் வின் பண்ணுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்தியா வந்து இந்த மாதிரி ஷஃபிள்ஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்தியாவுக்கு அது ஒரு பாதிப்பாக தான் இருக்கும். இந்த மாதிரி ஷஃபிள்ஸ் பண்ணாமல் பழைய காம்பினேஷன் அப்படியே போனாங்கன்னா மேபி வேணால் இந்தியா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ரீசெண்டாக நடந்த ரெக்கார்ட்ஸ் வந்து இந்தியாவுக்கு சாதகமாக தான் இருக்குது. அண்டு போன மேட்ச் பிரிஸ்பெயினில் நடந்த மாதிரி ட்ராவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் வந்து ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். பார்க்கலாம் இந்தியா வின் பண்ணி வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போவாங்களா, இல்லை ஆஸ்திரேலியா ஈஸியாக வின் பண்ணி அவங்க வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போவாங்களான்னு. எல்லா மேட்சும் நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். நல்லா இருக்கணும். நீங்கள் எந்த டீம் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை.